ஜெபக்குழு சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த 6ஆம் மாதம் முதல் நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். வேதாகமத்தை எடுத்து நாம் வாசிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை. நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதி அடிகளை தூக்கி செல்ல கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். இதே காரியத்தை லூக்கா 3:16 வாசிக்கலாம். ஆகவே இங்கே இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 7 12 வரை நாம் வாசிக்கிற போது, நீங்கள் மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்பி நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லி தப்பிக்க முடியாது. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இல்லை என்றால் அங்கே வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அடுத்த பகுதியில நாம் தொடர்ந்து பார்க்கிற போது, கோடாரி ஆனது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டாகிவிட்டது. யோவான் 15ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை. என்னோடு இணைந்து இராதவர் கொடியை போல கரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவர். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பில் இடப்பட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆகவே இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, இயேசுவே உண்மையான திராட்சை செடி. அவரோடு இணைந்தால் மட்டுமே நாம் பலன் கொடுக்க முடியும். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடன் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. பிரியமானவர்களே, இந்த 6வது மாதத்துல அவர் நம்மை அக்கினியினால் நம்மை நிரப்பி, நம்மை பலப்படுத்தி, நம்மிடத்துல இருக்கிற எல்லா பலவீனங்களையும், விட முடியாத காரியங்களையும் சுட்டெரித்து அவருடைய உடனிருப்பை நாம் உணரும்படி செய்ய போகிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 34 இதை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 34 சிமியோன் ஆண்டவரை பத்தி உரைக்கிற ஒரு பகுதியை நாம் இங்கே பார்க்க முடியும். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறாக பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். என்ன சொல்லப்படுது? அநேகருடைய இறுதிய சிந்தனைகளை வெளிப்படுத்தப்படும். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில இருதயத்தின் எண்ணங்களையும், கண்களின் பார்வைகளையும், வாயின் வார்த்தைகளையும் இந்த 6வது மாதத்துல ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம். எசாயா 11ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கும் போது, அவர் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து மீட்பை கொடுப்பார். அவரை நம்புகிறவர்களுக்கு மீட்பு, அவர்களை நம்பாமல் ஏளனம் செய்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாக்கப்படுது.
61 1 2 வரை இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை, திருத்துதர் பணி 17ஆம் அதிகாரம், திருத்துதர் பணி 17ஆம் அதிகாரம் 30வது இறை வார்த்தையை நாம் எடுத்து வாசிக்கும் போது, ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்து வந்த காலத்தை கடவுள் இதனை பொருட்படுத்தாமல், நாம் அறியாமையில் செய்த காலங்களில் செய்த அனைத்து காரியங்களை அவர் பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போதோ அவர் சிலுவையிலே மரித்து மீட்பை கொடுத்து உலகமெங்கும் இருக்கிறவர்களுக்கு யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை, மனம் மாறுங்கள். 6வது மாதத்துல கர்த்தருடைய அந்த மனம் மாறுதலுக்குள்ளாய் நாம் கடந்து வர வேண்டும். இன்விசிபிள் பவர்ஸ் நம்முடைய வாழ்க்கையில அழிக்கப்படுகிறது. ஆகவே இந்த வேதத்துல நாம் வாசிக்கிறோம், நீங்கள் மனம் மாறுவதற்காகவே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். இன்விசிபிள் பவர், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நம்மை நிரப்பி நம்மை பலப்படுத்துகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3, 4 இதை நாம் பார்க்க முடியும். சீடர்கள் அங்கு அக்கினி நாவினால் நிரப்பப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, ஒரு நெருப்பு உங்களுக்குள்ள, அந்த நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த அக்கினி இருக்கும் அப்படின்னு சொன்னா, உங்களை தொடுகிறவர்களும் உங்களை தொட்டாலும், இல்லாவிட்டால் நீங்கள் அவர்களை தொட்டாலும் அந்த அக்கினியினுடைய வல்லமை அவர்கள் மேல் பாய்வதை நாம் பார்க்கிறோம். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்துல மண்ணாய் இருக்கக்கூடிய இந்த மனிதனுக்குள்ள எப்படி இந்த அக்கினி வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த அக்கினி எப்படி வருகிறது? மனிதன் மண்ணாய் இருக்கிறான், மண்ணை உருவாக்குறார். கடவுள் மனிதனை மண்ணினால் உருவாக்கி, வேதம் சொல்லுகிறது, கடவுள் தன்னுடைய ஜீவ ஆத்துமாவை அவர் ஊதினார். மனிதன் என்ன ஆனான்? உயிர் பெற்று ஜீவ ஆத்மாவாக மாறினான் என்று நாம் பார்க்கிறோம், இல்லையா? ஆகவே முதலில் மனிதன் தேவனோடு பேசினான், உயிர் பெற்றான். உயிர் பெற்று ஜீவன் அவனுக்குள் வந்தது. அந்த உயிர் பெற்ற அவன் கடவுளோடு பேசினான், உறவாடினான், உரையாடினான். பின்பு உலகத்தோடு உரையாடினான். உலகத்தோடு உரையாடுகிற போது கூட அவனுக்குள் இருந்து அந்த ஜீவ ஆத்மா வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடியும். எப்பொழுது அவன் பாவத்திலே விழுந்தான், பாவத்திலே விழுந்த போது அவனுக்குள் அந்த சுவாசம் இருந்தது, ஆனால் ஜீவன் வெளியே போய்விட்டது. இதை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்று, அந்த ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று பரலோகம் திட்டம் தீட்டியது. அதற்காகவேதான் யோவான் 3:16 படி தன் ஒரே மகனை, இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு இந்த பூமிக்கு வந்து யோவான் 1ஆம் அதிகாரம் போது, யோவான் 1:4 நம்ம வாசிக்கிறோம், அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்து இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. ஆகவே ஆண்டவர் அந்த மனிதனுக்குள் ஊதுகிற போது அவனுக்குள் வாழ்வு வந்தது, லைஃப். அதுதான் ஜீவன் என்று சொல்லுகிறார். அந்த வாழ்வு அவனுக்குள்
பெருகியது. ஆகவே இங்கே நாம் பார்க்கிற போது பாவம் உள்ளே வந்தது, ஜீவன் வெளியே போனது. ஆனால் இயேசு வந்தபோது பிதா இயேசுக்குள் இருந்த அந்த வாழ்வை எடுத்து நமக்குள் வைத்துவிட்டு, நமக்குள் இருந்த பாவத்தை எடுத்து இயேசுவில் வைத்தார். ஆகவே இப்பொழுது நாம் அவருடைய வாழ்வு நமக்குள் இருக்கிறது, அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது. ஆகவே இந்த சிலுவையில் அவர் இந்த பரிமாற்றத்தை உண்டு பண்ணின பின்பாக, உயிர்த்தெழுந்த பின்பு, யோவான் 20ஆம் அதிகாரம் 22ல நம்ம வாசிப்போம். 21ல இருந்து நான் வாசிக்கிறேன். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Praise the Lord. இப்ப அப்படியே பாருங்க, ஏதேன் தோட்டத்துல பிதாவாகிய தேவன் மனிதனை உருவாக்கி ஊதினார், வாழ்வு வந்தது. இங்கே இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் மறுபடியும் சீடர்கள் மத்தியிலே வந்து ஊதினார். அவர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஊதினார். பழைய ஏற்பாட்டிலே ஊதுகிற போது வாழ்வு வந்தது. புதிய ஏற்பாட்டிலே தூய ஆவி, தூய ஆவி, இயேசு ஊதுகிற போது தூய ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையை நாம் வாசிக்கிற போது, பெந்தகோஸ் என்னும் நாள் வந்தபோது எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று பெருங்காற்று வீசும் போது ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. ஒரு பெருங்காற்று வீசப்படுகிறது. அந்த காற்று வீசப்பட்ட பின்பு மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவியின் தூண்டுதலால் ஒவ்வொருவரும் வெவ்வேறு மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். ஆமென். ஆகவே பலத்த காற்று அடித்து முழக்கம் உண்டாகிறது. தூய ஆவியின் அக்கினி இறங்கி வருகிறது. அந்த அக்கினி இறங்கின பின்பு பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல்னாலே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில், அந்நிய பாஷைகளில், நாம் அந்நிய பாஷை என்று சொல்லுகிறோம், ஆனால் இங்கே பார்க்கிற போது இது அக்கினி பாஷை. அக்கினி பாஷையினாலே அவர்கள் பேசினார். ஆகவே சீசர்கள் மீது ஆண்டவர் ஊதினார். ஊதின போது அங்கே ஒரு சுவாச காற்று அவர்கள் மீது ஊதப்பட்ட போது அந்த தூய ஆவியானவர் நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆவியானவர் அசைவாடினால் என்ன நடக்கும்? அக்கினி இறங்கினால் என்ன நடக்கும்? பரலோகம் உங்கள் மீது பரிசுத்த காற்றை, பரிசுத்த அக்கினியை உங்கள் மீது ஊட்டுகிற போது நீங்கள் மறுபடியும் ஜீவனை பெற்று அந்த ஜீவன் உங்களுக்குள் வாழ்வை உண்டு பண்ணுகிறது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 49வது இறைவார்த்தையிலே ஆண்டவர் சொன்னார், நான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த 6வது மாதத்துல உன்னுடைய பலிபீடம் அக்கினியினால் நிரப்பப்பட வேண்டும். உன்னுடைய பலிபீடம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நீ எரியக்கூடிய, எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு வல்லமை உன்னை நிரப்பும். எசேக்கியேல் 1:27 நாம் வாசிக்கிறோம், அவர்
அக்கினிமயமாக பிரகாசமா இருக்க கண்டேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் அக்கினியா இருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:14 வாசிக்கிறோம், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருக்கிறது என்று சொல்லும். சரி, பரலோகத்திலிருந்து தேவனுடைய அக்கினி இறங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 அரசர் 18ஆம் அதிகாரம் 1 அரசர் 18ஆம் அதிகாரம் 38வது இறைவார்த்தை. உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலிகளை விறகு கட்டளைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்றச் செய்தது. எப்படி? எலியா தீர்க்கதரிசி எப்படி இதை செய்தார்? இதற்கு என்ன செய்தார்? அதே 1 அரசர் 18ஆம் அதிகாரம் 30வது இறைவார்த்தையிலே பரலோக அக்கினி இறங்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் பகுதி, நாம் மனிதர்களோடும் தேவனோடும் ஒப்புரவாக வேண்டும். அப்பொழுது எலியா எல்லா மக்களை நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார். ஒரு தேவனுடைய ஊழியன் உங்களை ஆண்டவர் பக்கம் அழைக்கிற போது நீங்கள் விரும்பி ஆண்டவருடைய சமூகத்தை நாட வேண்டும். ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசுதான் ஊழியர்களை உருவாக்கி ஊழியர்கள் மூலமாக உங்களை தம்முடைய ராஜ்யத்துக்குள், தம்முடைய பிரசன்னத்துக்குள் உங்களை அழைக்கிறார். ஆகவே என் அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர்கள் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18, 19 இதை நாம் வாசிக்க முடியும். இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தி எங்களிடம் ஒப்படைத்தார். அவர் ஒப்புரவாக்கணும். அவரோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தையிலும் இதை நாம் வாசிக்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில, இந்த 6வது மாதத்துல எந்த பகுதியில நீங்க பலவீனப்பட்டிருக்கீங்க? யாரோடு நீங்க இன்னும் ஒப்புரவாக முடியாம இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. 5ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம், எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்களை எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுகிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் மனிதர்களோடும் தேவனோடும் ஒப்புரவாக வேண்டும். நாம் ஒப்புரவாகும். எந்த பகுதிகளில் நம்ம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம இருக்கிறோமோ அந்த காரியங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கணும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையில நாம் வாசிக்கிறோம், நாம் கடவுளுக்கு பகைவர்களா இருந்தோம், அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாக மீட்கப்படுவோம் என மிக உறுதியாக நம்பலாம் என்றோ. நீங்கள் ஒப்புரவாக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மீட்கப்படுவதும் உறுதி. நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற அந்த தூய ஆவி என்னும் நெருப்பினால் உங்களை நிரப்புவதும் உறுதி. ஆகவே முதலாவது பரலோக அக்கினி இறங்குவதற்கு நாம் ஒப்புரவாக வேண்டும். எலியா என்ன பண்ணினார்? ஒப்புரவாக்கின பின்பாக அவர்களை எல்லாம் தம் பக்கமாய் அழைத்து அவர்களை ஒப்புரவாக்கி உடைந்து கிடந்த அவருடைய உள்ளத்தை, அவர்களுடைய நிலைகளை எல்லாம் அறிந்து அந்த பலிபீடத்தை செப்பனிட்டார். 1 அரசர் 18:30 இதை வாசிக்க முடியும். அவர் செப்பனிட்டார். தகர்க்கப்பட்டு இருந்த, இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார். ஆகையால் நீ எந்த நிலையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த செயல்களை செய்வாயாக என்று வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையிலே நாம் வாசி.
ஆகவே இந்த காலை வேளையில உனக்கு 1 அரசர் 18:31 அவர் சொல்லுகிறார், உன் பெயர் இஸ்ரேல் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு உணர்த்தி வந்தார். அவர் வழிவந்த குளங்களில் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை எடுத்து வைத்தார். இஸ்ரேல் என்ற பெயர் இருப்பதாக என்று ஆண்டவர் உனக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் என்று உன்னை பெயரிடுகிறார். முதலாவது ஒப்புரவாக்கப்பட வேண்டும். இரண்டாவது பலிபீடத்தை செப்பனிட வேண்டும். மூன்றாவது நமக்கு அவர் புது நாமத்தை சொல்லி நம்மை அபிஷேகம் பண்ணி நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய இருதயத்துல ஒரு உறுதியை நமக்கு தருகிறார். நாலாவதாக விசுவாசமுள்ள ஜெபம். 1 அரசர் 18:36-37 எலியாவினுடைய ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். எலியாவினுடைய ஜெபம் கருத்தான ஜெபமாயிருக்கு. அதுதான் யாக்கோபு 5:17 வாசிக்கிறோம். கருத்தான ஜெபம். அழைக்கிற பகுதி, ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளுகிற பகுதி, ஆண்டவர் ஜெபத்தை கேட்க வேண்டிய அவசியத்தை பற்றிய பகுதி. ஆகவே இந்த நாளில, இந்த மாதத்துல, மாதம் முழுவதும் உங்களை எந்த காரியங்கள் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் பரலோக அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படும். உங்களுக்குள் இருக்கப்படுகிற வியாதிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பரிசுத்த அபிஷேகம் அவைகளை மாற்றும். நீங்கள் தைரியமா இருங்கள். உங்களுக்காக ஒரு மீட்பர் இருக்கிறார். உங்களுக்காக அவருடைய மகனை அனுப்பி சிலுவையிலே ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்காக தூய ஆவி என்னும் நெருப்பை உங்களுக்கு ஊட்டப் போகிறார். யாருக்கு ஊட்டப்படும்? யோவான் 7ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் இல்லையா? தாகம் உள்ளவர்கள் மீதுதான் ஆண்டவர் ஊற்றுவார். இன்றைக்கு தாகத்தோடு கேளுங்க, ஆண்டவர் உங்களை நிரப்புவார். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, மனவேதனைகளோடு, நெருக்கடிகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, இந்த மாதம் எனக்கு ஒரு நன்மை நடக்காதா என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிற என் அருமை பிள்ளைகளுக்கு உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. அன்று சீடர்கள் மீது உம்முடைய அக்கினியை ஊதுநீர், பரிசுத்த காற்று வீசப்பட்டது. மேல் வீட்டு அறையில கீழ்காற்று வீசப்பட்டது. அக்கினி நாவுகள் இறங்கினது போல இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அவருடைய இருதயத்துல இன்விசிபிள் பவர், ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கண்ணுக்கு புலப்படாத தேவனுடைய வல்லமை அக்கினி இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த அக்கினி இறங்கட்டும். ஆசீர்வதியும். நுகத்தடிகள் முறிக்கப்படட்டும். சமாதானமாய் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.